இப்போ லைவ்ல பூர்ணிமா பணப்பெட்டை எடுத்துகிட்டு வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா தன்னுடைய நடிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா கையை பிடிக்கிறது, பூர்ணிமா வேணாம் பூர்ணிமா நீயா போற பூர்ணிமா உனக்கு தான் டைட்டில் இருக்குது, வாய்ப்பு இருக்குது, நீ செகண்ட் ரன்னராக வரலாம் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக பில்டப் பண்ணுது, ஓவராக வந்து ஒரு ஆக்டிங்கை போடுது. என்னென்ன சொல்லுது பாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த பூர்ணிமாவை கண்டாலே எனக்கு பிடிக்காது, மாயாவை கண்டாலே பிடிக்காது அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஆக்டிங்கா, அதாவது யாராவது வெளியே போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான ஓட்டு இருக்கும் இல்லையா, அந்த ஓட்டை வந்து வாங்கணும் அப்படின்னா அவங்க வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெளியே உங்களுக்கு நல்லா வருவீங்க, உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது, நீங்கள் வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓவராக பில்டப் பண்ணி பேசும். அது மட்டும் இல்லாமல் வந்து பிரதீப் ஆண்டனி வெளியே போனப்போ அந்த விஷயத்தை வச்சு அது ஸ்கோர் பண்ணி வந்துச்சு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நடிப்பு. இதுலேயுமா நாடகம் ஆடணும், அப்பட்டமாக நாடகம் ஆடி எவன் வெளியே போகிறானோ அவன்கிட்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா பாசமாக கருணையாக அந்த கையை அது பிடிச்சிக்கதை பாருங்களேன். இதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு, இது வந்த புதுசில் எப்படி இருந்துச்சு, அப்படியே வந்து பார்த்தா சண்டைக்கு வந்து கட்டி ஏறும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பம்பி பதுங்கி அவங்களாம் இப்போ வெளியே போகிறாங்க, நம்ம தான் டைட்டில் வினர் ஆக போகிறோம் தெரிஞ்சிருச்சு. அதாவது என்னென்னா இதுக்கு வந்து ஹிண்ட்டு அவங்க தங்கச்சி வந்து ஹிண்டெல்லாம் கொடுத்துட்டு போயிடுச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிப்பீட் அடிச்சு மானக்கேடாக நடிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.